ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் அப்படின்ற டாப்பிக்கில் குரூப் டிஸ்கஷன் பார்க்கலாம். நம்ம சேனலில் கண்டினியூஸாக எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணுறது, அப்புறமா ஒரு இன்டர்வியூ எப்படி நம்ம அட்டென்ட் பண்ணுறதுக்கு லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி அப்டேட் பண்ணுறது, அப்புறமா ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்படி நிறைய செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் எப்படி கொடுக்கறது, இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கு நிறைய லைக்ஸு ப்ளஸ் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த குரூப் டிஸ்கஷன் வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்டர்வியூவில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த குரூப் டிஸ்கஷன் தான். ஸோ நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குரூப் டிஸ்கஷன் அப்படின்னா என்ன? இப்போ வாட் இஸ் எ ஜிடி, அதாவது குரூப் டிஸ்கஷன் அப்படின்னா இது வந்து ஒரு மெத்தடாலஜி. எப்படின்னா எல்லா ஆர்கனைசேஷனும் கேண்டிடேட்ஸோட ஸ்கில்ஸ் அண்டு ட்ரைட்ஸ், அதாவது கேண்டிடேட்ஸோட தனித்திறமை அப்புறம் அவங்களோட ஆளுமைத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இந்த ஜிடி வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன தான் எக்ஸாம் வச்சு ஆப்டிடியூடு, ரீசனிங் இது எல்லாம் பண்ணாலும் ஒர்க் பிளேஸில் ஒரு குட் கம்யூனிகேஷன், குட் லீடர்ஷிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கம்பெனி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த விஷயத்தை தான் எடுப்பாங்க. அதுதான் குரூப் டிஸ்கஷன். ஏன்னா குரூப் டிஸ்கஷனில் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கேண்டிடேட்ஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா நல்ல கம்யூனிகேஷன்னு, நல்ல ஃப்ளூயன்சி, நல்ல கிளாரிட்டி, கான்ஃபிடென்ஸ், போல்ட்னஸ்ஸு, இந்த மாதிரி விஷயம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு போல்டாக எழுந்திரிச்சு அவங்களோட பாயிண்ட் வந்து புட் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. மற்றவங்க வந்து என்ன தான் வந்து அவங்க அகாடமிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் லேக் ஆகிட்டாங்கன்னா ஜிடியில் வந்து ரிஜெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த ஜிடி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ஜிடினா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இது என்னென்னா, ஒரு குரூப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டு அப்போ ஒரு டாப்பிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போனவுடனே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண வச்சுருவாங்க. ஒரு 10 மெம்பர்ஸ், 15 மெம்பர்ஸு, அந்த மாதிரி ஒரு குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த குரூப்புக்கு காமனாக ஒரு டாபிக் கொடுப்பாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன டாபிக் போயிட்டுருக்கு, கரண்ட் அஃபேர்ஸில் என்ன டாபிக் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அப்படின்ற டாப்பிக்கை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம். அவங்களும் அதே மாதிரி டாபிக் தான் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக சோஷியல் இஷ்யூ என்ன கரண்ட் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேன் ஆன் சைனீஸ் ஆப்ஸு, ப்ளஸ்ஸு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் ஒர்க் பிளேஸு, இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ்லாம் வந்து ரொம்ப காமனாக இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி டாபிக்ஸை வந்து நீங்கள் வந்து ஜிடியில் எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜென்ரலான டாபிக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இப்போ சோஷியல் இஷ்யூவில் எந்த டாபிக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி டாபிக் வந்து நம்மளுக்கு ஜிடியில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸை. இப்போது ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காமனாக ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நீங்கள் 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க, இந்த டாப்பிக்கை பற்றி ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உடனே நம்ம மொபைல் ஃபோன் இருக்கும், மொபைல் ஃபோனில் சர்ச் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. குரூப் டிஸ்கஷனில் முக்கியமாக மொபைல் ஃபோன்ஸ் அலோடு கிடையாது. உங்களோட நான் எப்படி சொல்கிறது, உங்களோட அந்த டைமில் உங்களுக்கு இருக்க அந்த 5 மினிட்ஸ் டைமில் உங்களுக்கு கொடுத்த டாப்பிக்கு உங்கள் மைண்டில் என்ன வருதோ அந்த விஷயந்தான் உங்கள் கண்டென்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நிறைய கரண்ட் அஃபேர்ஸு, நிறைய ஈவெண்ட்ஸு, கரண்ட் ட்ரெண்ட்ஸு, நிறைய விஷயங்கள், அதாவது இது எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கணும்னா நியூஸ் பேப்பரை நீங்கள் ரெகுலராக படிக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஜிடியில் வந்து ஈஸியாக க்ராக் பண்ண முடியும். ஸோ அந்த 5 மினிட்ஸில் நீங்கள் நிறைய டாப்பிக்கை வந்து உங்கள் மைண்டில் ரீகால் பண்ணணும். நீங்கள் ரீகால் பண்ணி வச்சுட்டு அந்த டாப்பிக்கை வந்து உங்களுக்கு ஸ்பீக் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து என்னென்னா, இதுதான் ஜிடி அப்படின்றது வந்து மெயினாக கம்பெனியில் ஒரு மெத்தடாலஜி. எதுக்குன்னா கேண்டிடேட்ஸோட எல்லா ஸ்கில்ஸு, முக்கியமான ஸ்கில்ஸை வந்து அங்கே தெரிஞ்சிடும், ப்ளஸ் அவங்களோட ட்ரைட்ஸ் தெரிஞ்சிடும். அப்புறம் இதுக்கு வந்து அரௌண்ட் 15 to 20 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க ஒரு ஜிடிக்கு.
அதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ண உடனே அவங்க ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது ஃபஸ்ட்டு யார் அந்த குரூப்பில் இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த இனிஷியேட்டர், அதாவது அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறவங்க ரொம்ப கிளியராக ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டாங்க அந்த டாப்பிக்கை பற்றி அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. ஜிடியில் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கெயின் ஆயிரும். அதே சமயம் அந்த இனிஷியேட்டர் வந்து கொடுக்குற இன்ட்ரோடக்ஷனில் மிஸ் பண்ணிட்டாங்க, சொதப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடென்ஸ் லேக் ஆயிரும். அதனால வந்து அவங்க அடுத்து மேற்கொண்டு பேசுகிறதுக்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்பீட்டண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, இன்எஃபிஷியண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த இனிஷியேட்டர் ரோலை நீங்கள் ப்ளே பண்ணணுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் வந்து கண்டென்ட்டில் நம்மளுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் வந்துருச்சுன்னா நம்ம இனிஷியேட் பண்ணிடலாம். சப்போஸ் இப்போ எனக்கு தெரியாத கண்டென்ட் டாபிக் கொடுத்துட்டாங்க சார், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 3-4 பேர் பேச விடுங்க. அப்போது ஒரு இனிஷியேட்டர் இருப்பாங்க, அதுக்கப்புறமா அடுத்தடுத்து பேசுவாங்க. பேசும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அவங்களே வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ அந்த ஐடியாவை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஈஸியாக நீங்கள் வந்து அதிலிருந்து பாயிண்ட்ஸு கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் சொந்தமாக பேசுகிற மாதிரி நீங்கள் எழுந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ட்ரிக்ஸு. நம்மளுக்கு இப்போ எதுவுமே தெரில, நம்ம எப்படிடா பேச போகிறோம் அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு ஒரு 4 பேரை பேச விடுங்க. பேச விடும்போது அவங்க பாயிண்ட்ஸு உங்களுக்கு வந்து பேசும்போது அந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கேதர் பண்ணிவிட்டு அந்த பாயிண்டில் இருந்து உங்களால் எப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் வச்சு நீங்கள் பேசிடலாம். இது வந்து ஒரு முக்கியமான ட்ரிக்கு ஜிடியில். இதில் பார்த்தீங்கன்னா 3rd பாயிண்டில் நான் கொடுத்துருப்பேன். இட் எவாலுவேட்ஸ் கம்யூனிகேஷன், லீடர்ஷிப் அண்டு டீம் ஒர்க் எபிலிட்டி. ஸோ ஒரு இனிஷியேட்டர், அப்புறமா ஜிடி வந்து கரெக்டாக அந்த 20 மினிட்ஸு அவங்க டைம் வச்சுருக்காங்கன்னா அந்த 20 மினிட்ஸில் ஜிடி வந்து க்ளோஸ் ஆகிடும். அப்போ வந்து ஸ்டாப் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம டைம் வரட்டும், நம்ம பேசலாம், இவங்க எல்லோரும் பேசிடட்டும், நம்ம வெயிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பேசிக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டாப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சிடும். அதே மாதிரி ஜிடியில் நீங்கள் முக்கியமாக ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது. என்னென்னா ஒரே பாயிண்ட்டை எழுந்து பேசிவிட்டு அமைதியாக உட்காந்துடக்கூடாது. அப்படி நீங்கள் ஒரே பாயிண்ட்டு நம்ம பேசினா நம்ம செலக்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை மட்டும் பேசிவிட்டு நீங்கள் உட்காந்துடக்கூடாது. நீங்கள் அடுத்தடுத்த பாயிண்ட்டு ஒருத்தர் பேசினாங்க, இன்னொருத்தர் பேசினாங்கன்னா அடுத்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்களோட பாயிண்ட் வந்து நீங்கள் புட் ஃபார்வர்ட் பண்ணணும். இந்த தப்பு ஒன்று பண்ணிடக்கூடாது. இன்னொன்று என்னென்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா ஜிடியில் 4 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, நம்மளும் ஒரு பாயிண்ட்டை பேசிடுவோம். பேசிவிட்டு நம்ம அடுத்த பாயிண்ட்டை யோசிக்கிறத விட்டுட்டு மற்றவங்க பேசுகிற பாயிண்ட்டை லிசன் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளே அறியாமல் நம்ம அங்கே லிசன் பண்ணிகிட்ருப்போம், இங்கே டைம் போயிட்டுருக்கோம், உங்களோட பாயிண்ட்டை நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க. ஸோ அதுலேயும் வந்து ஜிடியில் நம்ம வந்து ரிஜெக்ட் ஆகிடுவோம். நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு பாயிண்ட்டை பேசிட்டோன்னா அடுத்து புதுசாக எந்த பாயிண்ட் பேசுகிறதுன்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே தான் உட்காந்துட்ருக்கணும். டக்குன்னு சான்ஸ் கிடைக்கும்போது உங்கள் பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து பேசிடணும். நீங்கள் குறைஞ்சது ஒரு 4 to 5 டைம்ஸ் அது அந்த 20 மினிட்ஸில் உங்களோட ப்ரெசன்ஸை நீங்கள் அங்கே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நீங்கள் எழுந்து உங்களோட பாயிண்ட்டை சொல்லிட்டீங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி, இல்லை யாராவது ஒருத்தங்க சொல்கிற பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஓகே ஐ அக்ரி வித் மை பாயிண்ட்டு, இல்லைனா அவங்க சொல்கிற பாயிண்ட்டில் உங்களுக்கு வந்து அக்ரி பண்ண முடியலைன்னா இட்ஸ் ஃப்ரம் ஹர் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைனா ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, பட் ஐ ஹாவ் எ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அப்படின்ட்டு உங்களோட ஒப்பீனியனை வந்து நீங்கள் அங்கே சொல்லலாம். நீங்கள் எடுத்தோன்னே டேரெக்டாக அப்போஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை நான் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படி அப்போஸ் பண்ணுறது விட்டுட்டு இட் இஸ் ஃப்ரம் ஹர் ஆர் ஹிஸ் ஒப்பீனியன் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவை மட்டும்தான் நீங்கள் அங்கே பதிவு பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்கும் கம்யூனிகேஷன் போகிற இடத்துல. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். எப்படி வந்து கண்டென்ட்டே தெரியலைன்னா நம்ம வந்து கண்டென்ட்டை கேதர் பண்ணிவிட்டு பேசுகிறது, அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ஜிடியில் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து காம்பனன்ட்ஸ் இன் ஜிடியில் முக்கியமான காம்பனன்ட்ஸ் என்னென்னா பர்சனாலிட்டி மேனிஃபெஸ்டேஷன், அதாவது உங்களோட பர்சனாலிட்டி ஷோ ஆஃப். என்னென்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங்கு, உங்களோட பாடி லாங்குவேஜு, உங்களோட டோனு, அப்புறம் மேனர்ஸு, நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. அடுத்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லு. நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா நாலேட்ஜு. கொடுத்துருக்க டாபிக் என்னவோ அந்த டாப்பிக்கு சம்மந்தமாக தான் நம்ம பேசணுமே ஒழிய சம்மந்தம் இல்லாமல் நம்ம பேசிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. என்ன டாப்பிக்கோ அந்த டாப்பிக்கோட ஸ்டிக் ஆகிருக்கணும் நீங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் வந்து லீடர்ஷிப்பு எப்படின்னா ஒரு டாப்பிக்கை வந்து அந்த குரூப்பில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு லீடராக உங்களை இமேஜின் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணுற மாதிரி அந்த விஷயத்தை நீங்கள் புட் ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப முக்கியம்
சப்ஜெக்ட் நாலேஜு, அந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். கண்டென்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக இல்லாமல் நீங்கள் பேசிட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க, குவாலிஃபை ஆக மாட்டீங்க. அடுத்து ஒய் ஜிடி எதுக்காக அப்படின்னா, இப்போ ஜிடியில் நான் சொன்ன மாதிரி முக்கியமாக அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. என்னென்னா, டீம் ஒர்க்கு கேப்பபிலிட்டி இந்த கேண்டிடேட்ஸுக்கு இருக்கா அப்படின்னா, ஒரு டீமாக இருக்கும்போது குரூப் டிஸ்கஷனில் எப்படி இவங்க வந்து மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, எப்படி ஒரு ப்ராப்ளமுக்கு வந்து சொல்யூஷன் சொல்கிறாங்க, இல்லை இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து ஜிடியோட மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ அசஸ் டீம் ஒர்க் அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸு, டெவலப் கம்யூனிட்டி லீடர்ஷிப், என்கரேஜ் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். அதாவது இதுதான் நான் சொன்னேன், ஒரு ஸ்பாட்டில் ஒரு டாபிக் கொடுத்துட்டு 5 minutes டைம் கொடுத்தா டக்குன்னு அந்த இடத்துல வந்து எப்படி நம்மளால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரீகலெக்ட் பண்ண முடியுது அப்படின்றதுக்கு முக்கியமாக இந்த விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த டாப்பிக்கு கொடுத்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு பேசுகிறதுக்கு பாயிண்ட்டே இல்லைனாலும் நீங்கள் இந்த ஒரு 3 விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா, அந்த டாப்பிக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த டெஃபினேஷனை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த டெஃபினேஷன் கொடுத்தீங்கனாலே ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஆகிடும். அடுத்து செகண்ட் என்னென்னா, கண்டிப்பாக எல்லா இதுக்குமே வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஏதாவது இருக்கும். முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, எந்த ஒரு சோஷியல் இஷ்யூவாக இருந்தாலும் அதுக்கு கவர்மெண்ட் வந்து அந்த இஷ்யூ சால்வ் பண்ணுறதுக்கு இல்லை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ உமன் எம்பவர்மெண்ட்னால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து விடியல் பயணம் திட்டம், அப்புறம் பெண் கல்வி, புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி வந்து உரிமை தொகை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறாங்க. அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக ஒரு 3-4 கவர்மெண்ட் ஸ்கீமு, ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கணும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, ஏதாவது வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இஷ்யூக்காக, இல்லைனா இந்த ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணுறதுக்காக அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து டெஃபினேஷன், செகண்ட் வந்து கவர்மெண்ட் இஷ்யூ, அப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாப்பிக்குமே ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அட்வான்டேஜில் ஒரு பாயிண்ட்டை கோட் பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் கழித்து இதில் பாசிட்டிவ்ஸ் மட்டும் நம்ம பார்க்க முடியாது, இதில் ஒரு சில நெகட்டிவ் இருக்குன்னு டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் கோட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் 4 பாயிண்ட் வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ரிக்கு குரூப் டிஸ்கஷனில், இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஹெல்ப் சேஞ்ச் ஆட்டிடியூட் த்ரூ டிஸ்கஷன். அதாவது நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம் ஒரு டாப்பிக்கை பற்றி, ஆனால் நம்ம எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு மைண்ட் சேஞ்ச் நம்மளுக்கு கிடைக்கும், ரொம்ப ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கிடைக்கும் அந்த ஒரு விஷயத்தை பற்றி. ஸோ இதுதான் வந்து குரூப் டிஸ்கஷன் எதுக்காக அப்படின்றது. நெக்ஸ்ட்டு கம்பெனிஸ் எக்ஸ்பெக்டேஷனாக நான் ஆல்ரெடி சொன்னேன், காமன் சென்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். இதுதான் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன். என்னென்னா, எப்படி வந்து இவங்க கரண்ட்டாக அப்டேட்டடாக இருக்காங்க, எப்படி இந்த விஷயத்தெல்லாம் வந்து இவங்க நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணியிருக்காங்களா, இல்லை கரண்ட்டில் இருக்கிற விஷயங்கள்லாம் இவங்க வந்து இவங்களுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்பாங்க ஃபஸ்ட்டு. தென் ஆக்டிவ், அவுட் கோயிங் அண்டு என்டர்பிரைசிங் பர்சனாலிட்டி, குட் கம்யூனிகேஷன் அண்ட் டீம் ஒர்க்கு, ப்ரொஃபிஷியன்சி இன் ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இதுதான் நான் சொன்னேன். இது எல்லாமே எதில் வரும்னா, ஆக்டிவ் லிசனிங், ஆக்டிவ் ஸ்பீக்கிங். அதாவது நீங்கள் ஆக்டிவாக லிசனும் பண்ணணும், அதே மாதிரி ஆக்டிவாக வந்து ஸ்பீக் பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும், குயிக் அப்சர்வராக இருக்கணும், டாப்பிக்கை வந்து டக்குன்னு அப்சர்வ் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஆக்டிவாக இருக்கணும், ரோல் எல்லா ரோலும் நீங்கள் ப்ளே பண்ணணும். தென் குட் கம்யூனிகேஷன் அண்ட் டீம் ஒர்க் ஸ்கில்லு இந்த கம்பெனிஸ் வந்து இந்த ஜிடியிலேருந்து அழகாக கண்டுபிடிச்சி தெரிஞ்சுப்பாங்க. அடுத்து பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் எவாலுவேட்டட். என்னென்னா, இதுதான் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறது, டீம் ஒர்க் எபிலிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, ரீசனிங் எபிலிட்டி, லீடர்ஷிப் ஸ்கில்லு, இனிஷியேட்டிவ் அண்ட் அசர்ட்டிவ்னஸ்ஸு, ஃப்ளெக்சிபிலிட்டி, க்ரியேட்டிவிட்டி, குயிக் திங்கிங் எபிலிட்டி. இது எல்லாமே நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிகிட்டு இருக்கிறது தான். ஸோ இதெல்லாமே வந்து அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. பர்சனலாக அவங்க ஷோ ஆஃப் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த விஷயத்தை எல்லாம் வச்சு அவங்க செக் பண்ணுவாங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஜிடியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டாபிக் பேஸ்டு, அதில் என்னென்னா ஃபேக்சுவல், கான்ட்ரவர்சியல், அப்ட்ராக்டு, இந்த மாதிரி 3 விதமாக இருக்குது. ஃபேக்சுவல்னால் இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன விஷயம் போயிட்டுருக்கு, கான்ட்ரவர்சியல்னால் இதுவா எது சிறந்தது அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இல்லை அப்ட்ராக்ட்ன்றதும் சேம் தான், ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்தை கொடுத்துருவாங்க. அடுத்து கேஸ் பேஸ்டு, இப்போ ரியல் லைஃப் சிமுலேஷன் வித் நோ ரைட் ஆன்சர். இப்போ ஒரு சில பர்டிகுலர் கேஸ் மட்டும் கொடுத்து அந்த மாதிரி அந்த விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லுவோம்.
இப்போ கேஸ் பேஸ்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து நல்ல பீக்கில் இருந்தாங்க. திடீர்னு வந்து அந்த கம்பெனி வந்து டவுன்ஃபால் ஆகிட்டுருக்கு, ஒரு டிக்ளைன் சேல்ஸில் போயிட்டுருக்கு. இதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி அந்த கம்பெனியை நம்ம ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் கேஸ் கொடுத்துட்டு அதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் என்ன விஷயங்களை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன சினாரியோ அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஜிடியில் இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜிடியில் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஜிடி, ஃபேக்சுவல், கான்ட்ரவர்ஷியல், கேஸ் பேஸ்டு, டாபிக் பேஸ்டு, இந்த மாதிரிலாம் ஜிடியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. தென் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் ஜிடி, இதுதான். ஜிடிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அப்டேட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம நியூஸ் பேப்பர்ஸு, மேகசின்ஸை ரெகுலராக படிக்கணும். மேகசின்ஸ் இல்லைனாலும் நியூஸ் பேப்பர்ஸை ரெகுலராக படிக்க பாருங்கள். தென் ஒப்பீனியன் ஆன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் அண்ட் டிஸ்கஸ் தெம், அதாவது நீங்களே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இஷ்யூ, இப்போ ட்ரெண்டிங்காக என்ன இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு இஷ்யூவை நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை பற்றி நீங்களே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு நல்லதா இல்லை வந்து நம்மளுக்கு வந்து கெடுதல் ஏற்படுத்துதா, இல்லை பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் எஜுகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்களே வந்து சும்மா இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்கேஜ் இன் டிபேட்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலிஸ் கூடயும் நார்மலாக ஏதோ ஒரு டாபிக் வருது, இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்களே வந்து அந்த இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது நம்மளால் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு நீங்களே வந்து அந்த கான்வர்சேஷனில் ஈடுபட்டிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு என்னென்னா இன்டைரக்டாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் அண்ட் மேனேஜிங் எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம். எமோஷன் கண்ட்ரோல் பண்ணணும். ஜிடியில் திடீர்னு வந்து ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப வேகமாக பேசிடக்கூடாது. எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப கூலாக, ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப சாஃப்டாக உங்களோட ஒப்பீனியனை புட் ஃபார்வர்ட் பண்ணணும். ரொம்ப அவசரப்பட்டு இல்லை கோவப்பட்டு சண்டை போடுற மாதிரிலாம் ஜிடியில் பேசிடவே கூடாது. கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து எஃபெக்டிவ் ஜிடி டிப்ஸு, இதுதான் நான் சொன்னேன். ப்ரிப்பேர் 2 to 3 டாபிக்ஸ் பிஃபோர் ஹேண்டு. இப்போ நான் சொன்ன மாதிரி 2 to 3 டாபிக்ஸு பிஃபோர் ஹேண்டில் ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன். இப்போ எப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருந்தேன். என்னென்னா, ஒரு இன்ட்ரொடக்ஷன் வச்சுக்கோங்க, ஒரு கவர்மெண்ட்டு ஸ்கீம்ஸு ஒன்று வச்சுக்கோங்க, அப்புறமா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக எந்த டாபிக் கொடுத்தாலும் கோவிடில் அந்த டாப்பிக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் ஏதோ ஒரு வகையில் ஏற்பட்டிருக்கும். அந்த கோவிடை வச்சு, ஏன்னா கோவிட் வந்து குளோபல் பேண்டமிக் டிசீஸாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்போது அந்த பேண்டமிக் விஷயத்தை வந்து நீங்கள் வந்து உங்கள் டாப்பிக்கோட கனெக்ட் பண்ணி அதில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளமோ ஒரு சொல்யூஷனோ வந்து அரைஸ் ஆகிருக்கும். அதோடு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். தென் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் கிளியர்லி அண்ட் அவாய்ட் கட்டிங் அதர் ஷார்ட்ஸு. யூஸ் எக்ஸாம்பிள்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ். அதாவது நிறைய பேசாமல் முக்கியமான பாயிண்ட்டை ஹைலைட்டடாக சொல்லிவிட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க. சம்மரைஸ் டிஸ்கஷன் எஃபெக்டிவ்லி இஃப் நீடட். பி அட்டென்டிவ் அண்ட் மெயின்டைன் ஐ கான்டாக்ட். இதுதான் முக்கியம். அதாவது ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா நீங்கள் அவங்கள தான் கவனிச்சிட்டு இருக்கணுமே ஒழிய, நீங்கள் அவங்கள கவனிக்கிறீங்க, அவங்கள லிசன் பண்ணுறீங்க, சைட் பை நீங்கள் என்ன பாயிண்ட்டு பேசலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கீழே குனிஞ்சிக்கிட்டு இல்லை வேறு யாரையோ பார்த்துக்கிட்டு இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா எனக்கு ஒரு டாபிக் சொல்லு, எனக்கு ஒரு கண்டென்ட் சொல்லு, நான் அடுத்து என்ன பேசுகிறது அப்படி மட்டும் தயவு செஞ்சு டிஸ்கஸ் பண்ணிடாதீங்க. இம்மீடியட்டாக வந்து உங்களை ஜிடியிலேருந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதனால் யார் பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட உங்கள் ஐ கான்டாக்ட் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் பேசும்போது பேனல் மெம்பர் ஜட்ஜஸை பார்த்து நீங்கள் பேசக்கூடாது. உங்கள் குரூப் டிஸ்கஷனில் இருக்கிற மெம்பர்ஸை பார்த்து தான் நீங்கள் பேசணும். நீங்கள் அதை விட்டுட்டு ஜட்ஜஸை மட்டுமே பார்த்துட்டு நீங்கள் அந்த விஷயத்தை பேசக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்திருக்கிறது குரூப் டிஸ்கஷனுக்கு, 1-to-1 இன்டர்வியூ கிடையாது. அதனால் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களோட ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி பாடி லாங்குவேஜோடு நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணும்போது தான் நீங்கள் ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக இருப்பீங்க குரூப் டிஸ்கஷனில். தென் குரூப் டாஸ்க் ரோல்ஸு, இதுதான் முக்கியம். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து 5 minutes டைம் கொடுத்துட்டு இனிஷியேட் பண்ண சொல்லிடுவாங்க. நீங்கள் இனிஷியேட் பண்ண ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பேசுகிறவங்க பேர் இனிஷியேட்டர். ஸ்டார்ட் டிஸ்கஷன் அண்ட் சஜஸ்ட் ஐடியாஸ். அவர் தான் வந்து அந்த குரூப் டிஸ்கஷன்ஸ் டாபிக் வந்து உங்களில் 20 பேர் இல்லை 15 பேர் ஒரு குரூப்பில் இருக்கீங்கன்னு நான் சொன்னேன்ல, அதில் யாரோ ஒருத்தர் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க பாயிண்ட்டை வந்து வைப்பாங்க. அந்த
விஷயத்தை வந்து புட் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வந்து இனிஷியேட்டர். எப்பயுமே இனிஷியேட்டருக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பெரிய டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதனால் இனிஷியேட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிளியராக இருக்கணும். தென் அடுத்து பார்த்திங்கன்னா ஒப்பீனியன் சீக்கர். ஆஸ்க் ஃபார் அதர்ஸ் வியூ பாயிண்ட்ஸ். நீங்கள் ஒரு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அதர்ஸ் கேன் ஆல்சோ கிவ் தேர் ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். இது ஒன்று. அடுத்து கிளாரிஃபையர். எக்ஸ்பான்ஸ் ஆன் ஐடியாஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். அதான் நான் சொன்னேன், ஒரு விஷயத்தை நீங்கள் கிளாரிஃபையராக இருக்கணும். ஒரு பாயிண்ட்டு சொல்லிவிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப கிளியராக வந்து எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். அடுத்து கோஆர்டினேட்டர். கோஆர்டினேட்டர்னால் என்னென்னா எல்லா விஷயங்களும் எல்லாம் பேசுவாங்க. நான் சொன்னேன்னா நம்மளுக்கு பாயிண்ட்டே இல்லை அப்படின்னும் போது சம்மரைஸ் பண்ணணும். இவங்க இந்த பாயிண்ட் பேசியிருக்காங்க, இவங்க இது பேசியிருக்காங்க, இவங்க இது பேசியிருக்காங்க, இவங்க இது பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எழுந்து அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஆஸ் மை ஃப்ரெண்ட் செட், ஆஸ் மை ஃப்ரெண்ட் செட்னே சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை புட் ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ எம் கிவிங் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், இல்லைனா ஐ ஆல்சோ அக்ரி வித் ஹிஸ் ஒப்பீனியன் அண்ட் ஐ வுட் லைக் டு ஆட் அடிஷ்னல் பாயிண்ட் ரெகார்டிங் திஸ் டாபிக் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் ஆட் பண்ணி நீங்கள் சொல்லும்போது ஒரு நல்ல கோஆர்டினேட்டராக இருப்பீங்க. அடுத்து ஓரியன்டர்னால் கைட்ஸ் தி டிஸ்கஷன் இன் ரைட் டைரக்ஷன். இப்போ ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம், திடீர்னு வந்து டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா டாபிக் மாதிரி வேறு ரூட்டில் எல்லாம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மெயின் கண்டென்ட்டை விட்டுட்டு. அப்படி மெயின் கண்டென்ட்டுலேருந்து டீவியேட் ஆனாங்கன்னா திரும்பியும் அவங்கள கொண்டு வந்து மெயின் கண்டென்ட்லேயே ஜாயின் பண்ணுறவங்க தான் யாருன்னா ஓரியன்டர். அடுத்து செல்ஃப் சென்டர்டு ரோல்ஸ் டு அவாய்ட். இதுதான் வந்து ஜிடியில் பண்ணக்கூடாத விஷயம். என்னென்னா பிளாக்கர். ஒருத்தங்க பேசும்போது டக்குன்னு எழுந்து அவங்கள பிளாக் பண்ணிவிட்டு நம்ம பேசக்கூடாது. ரிப்பீட்ஸ் அப்ஜெக்ஷன்ஸ் அன்னெசரிலி. அதாவது ஒருத்தங்க பேசும்போது அவங்கள தடுத்துட்டு நம்ம எழுந்து பேசக்கூடாது. அக்ரெசர், அதாவது கிரிட்டிசைசஸ் அதர்ஸ் ஹார்ஷ்லி. அதாவது ரொம்ப அக்ரெசிவாக ஒருத்தங்க சொன்ன பாயிண்ட்டை வச்சு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்கள புட் டவுன் பண்ணுற மாதிரியோ நம்ம பேசவே கூடாது. அடுத்து ரெகக்னேஷன் சீக்கர். நான் வந்து ஜிடியில் இருக்கேன்னு காமிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வாட்டி எழுந்து டாப்பிக்கை பேசிக்கிட்டே இருக்கேன் நானுன்னு சொல்லிட்டு தேவையில்லாததெல்லாம் நான் அட்ரஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த டைம் பார்த்து உங்களோட சான்ஸ் வரும்போது எழுந்து உங்கள் பாயிண்ட்டை புட் ஃபார்வர்ட் பண்ணணும். அடுத்து க்ளவுன் என்னது? ஜிடியில் தேவையில்லாத விஷயத்தை பேசி ஜோக் அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற விஷயம்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அடுத்து டாமினேட்டர்னால் நான் சொல்கிறது தான் கரெக்டு, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஏற்றுக்க முடியாது, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் இங்கே அப்படின்னு டாமினேட் பண்ணி எக்காரணத்தை கொண்டு ஜிடியில் பேசிடக்கூடாது. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே செல்ஃப் சென்டர்ட் ரோல்ஸ் டு அவாய்ட் இன் குரூப் டிஸ்கஷன். அடுத்து டூஸ் ஆஃப் ஏ ஜிடியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா எழுந்திருச்சு உங்களை பற்றி ஷார்ட்டாக ஹாய் ஐ எம் அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அண்ட் தி டாபிக் கிவன் டு மீ, இல்லைனா தி டாபிக் விச் வி ஆர் டிஸ்கஸிங் நவ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன். அப்புறம் லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் நோட் கீ பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு நோட்டு ஒரு பென்னு இருக்கும். நீங்கள் வந்து மற்றவங்க பேசுகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பேசுகிறதுக்கு பாயிண்ட் நிறைய கிடைக்கும். இல்லைனா இவங்க என்ன பேசுனாங்கன்னு அந்த டென்ஷனில் மறந்துடுவீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நோட் பேடு அண்ட் பென் கையில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் early பட் do not interrupt. இதுதான் ரொம்ப முக்கியம். நான் சீக்கிரமாக பேசணும்னு ஆசைப்பட்டுட்டு யாராவது பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து எங்கே நம்ம பாயிண்ட்டை அவங்க சொல்லிட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே இன்ட்ரப்ட் பண்ணக்கூடாது. பேஷன்ஸாக வெயிட் பண்ணிவிட்டு உங்கள் சான்ஸ் வரும்போது நீங்கள் பேசணும். அதுக்குன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் பாயிண்ட் எல்லோரும் பேசிடுவாங்க, உங்களுக்கு பேசுகிறதுக்கு பாயிண்ட்டே இருக்காது. அதுவும் பார்த்துக்கோங்க. தென் ஸ்பீக் கிளியர்லி அண்ட் கன்சைஸ்லி. ரொம்ப கிளியராக தெளிவாக அழகாக பேசிடுங்க. சம்மரைஸ் கீ பாயிண்ட்ஸ் அட் தி எண்டு. அந்த எண்டில் என்னென்ன ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் என்னென்னவோ அது எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து டோன்ட்ஸ் இன் ஜிடி. எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது டோன்ட் லீன் ஆர் அப்பியர் இன்அட்டென்டிவ். அதாவது சேரில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு இல்லை பென் ஏதாவது கையில் வச்சு இப்படி சுற்றிக்கிட்டு ஐடி கார்டு எடுத்து சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி வந்து இன்அட்டென்டிவாக இருக்கக்கூடாது. அவாய்ட் ரிப்பீட்டிங் பாயிண்ட்ஸ் ஆர் ஸ்டேயிங் சைலண்ட்டு. ரொம்ப சைலண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறது, இல்லை ஏதோ பேசணுமேனு எழுந்து ஒரே பாயிண்ட்டை திருப்பி ரிப்பீட் பண்ணுறது, இல்லை யாராவது சொன்ன பாயிண்ட்டையே ரிப்பீட் பண்ணிவிட்டு திருப்பி உட்காருது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. தென் டோன்ட் ஆர்கியூ அக்ரெசிவ்லி. நீங்கள் பாயிண்ட்டே இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம பேசணுன்றதுக்காக யாராவது சொன்ன பாயிண்ட்டை போயிட்டு அக்ரெசிவாக வந்து ஆர்கியூ பண்ணக்கூடாது. அவாய்ட் டாமினேட்டிங் தி டிஸ்கஷன். ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் தி டாபிக். நான் சொன்ன மாதிரி டாப்பிக்லேருந்து டீவியேட் ஆகி போகக்கூடாது.
இப்போ வந்து உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற டாபிக் இருக்குன்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ பிஸ்னஸ்னால உமன் எம்பவர்மெண்ட்டு, ஒரு செல்ஃப் ஆண்டர்ப்ரனர்னாலையோ இல்லை ஒரு பிஸ்னஸ்னால உமன் எம்பவர்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பிஸ்னஸ் பற்றியே எல்லாருமே பேசிகிட்டே போயிடக்கூடாது. மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு திரும்பியும் அதர் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ண பார்க்கணும். ஸோ இதெல்லாமே வந்து ஜிடியில் முக்கியமான டிப்ஸு ட்ரிக்ஸு. இதை கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய ஜிடி அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய ஜிடி கண்டக்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஒப்பீனியனில் ஜிடியில் என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொன்னேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. மேலும் நிறைய வீடியோஸு நான் ஜிடி சம்மந்தமாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச்.